இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றி வருகிறார். நம்முடைய வாழ்நாட்களே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு செய்திருக்கிற கிருபைகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை காக்கிறார். உலகமே இன்றைக்கு பலவிதமான வியாதிகளோடு கூட உலகத்தில் அநேகர் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை காக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும். தேவன் ஒருவரே நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் ஒருவரே நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். தேவன் ஒருவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே தான் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒரு வசனத்தை இந்த காலையிலே சிந்திப்போம் தேவ பிள்ளையே. வேதம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோமானால், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நாம் சிந்திப்போமானால், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தில் பலவிதமான கொள்ளை நோய்களும் மற்ற நோய்களும் மனுஷனை தாக்கும் பொழுது மனிதன் வேதனை அடைந்திருக்கிறான். சூழ்நிலைகள் மாறி போகும் பொழுது, சந்தர்ப்பங்கள் மாறி போகுது, நம்ம யார் காப்பாற்றுவாள் என்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பிறகே இருந்து உங்களை காக்கிற தேவன், நம்மை முன்னும் பின்னுமாய் காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்மை காக்கும் ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சம்பவம் இதுதான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, கர்த்தர் நம்மை எப்படி காக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வோமானால், வேதம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். தேவனுடைய பிள்ளையே, நாம் சேதப்பட்டு போகாதபடிக்கு சத்துருவின் சூழ்ச்சிகள் வரும் பொழுது நம்மை அறியாமல் இருக்கிறதான இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் நம்மை சேதப்படுத்தி வரும் பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி நான் இரவும் பகலும் அது சேதப்படுத்தாதபடிக்கு நான் காத்துக்கொள்ளுவேன். நம்மை சேதமாக்கும்படிய எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு தேவ பிள்ளையே. நாம் அழிந்து விட வேண்டும், நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி சத்துருவின் சூழ்ச்சிகள் வந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் இரவு பகலாக நம்மை காத்துக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆகவேதான் கர்த்தர் நாம் சேதப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, 121ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தீங்குக்கு நம்மை விலக்கி காப்பாராம். தீங்கு நம்மை அணுகும் பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, சத்துருவின் சூழ்ச்சிகள் வரும் பொழுது, நம்மை சுற்றி தீங்கான காரியங்கள் வரும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில நீ நானும் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சேதப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காக்கிறவர், தீங்கிலே விழுந்து விடாதபடிக்கு நம்மை தீங்கிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் நாம் சொல்லுவோம், ஏனென்றால் தேவன் நம்மை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்கள் பிறகே இருந்து எங்கள் முன்னே சென்று நீர் எங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தி எங்கள் பிறகே இருந்து எங்களை காக்கிற தெய்வனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சேதமும் உனக்கு வராதபடிக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வராதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ள தேவன் வாக்கு பண்ணுகிறார். நான் ஒரு சேதமின்றி உன்னை காப்பாற்றுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தீவினைகள், பொல்லாப்புகள், துன்மார்க்குடைய காரியங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் நம்மை தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே இந்த காலவெளியில நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே தேவன் உங்களை பிறகே இருந்து உங்களை காக்கிறவராக இருக்கிறார். நம்மை முன்னும் பின்னுமாய் நம்மை காக்கும் தெய்வம் உண்டு.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களிலே அநேக நமக்கு தீங்கு செய்யும்படியாய், அநேக நம்மை சேதப்படுத்தும்படியாய் சத்துரு எழுப்பினாலும் கூட உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய், உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய், உன் நம்பிக்கையின் மூலமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவை உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஏற்ற நாளிலே கர்த்தரை விடுவித்து நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் சேதமில்லாமல் கர்த்தாவை பாதுகாக்க, தீவினைகள் எங்களை அணுகாதபடி பாதுகாக்க நீர் எங்கள் பிறகே வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தாவை இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தின் மேல் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்ட அதே தேவன் இன்றைக்கு உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு கர்த்தாவை எங்களை காத்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.